வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் தமிழ் பிட்கான சேனலுக்கு உங்களை திரும்ப வெல்கம் பண்ணுறேன். காயின்பேஸ் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. காயின்பேஸ் வந்து இந்தியாவுக்கு வரதான் நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். பட் காயின்பேஸை வச்சு ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு இந்த ஒரே வீக்கில். பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ், இன்னொன்று பேட் நியூஸ். குட் நியூஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குட் நியூஸ் பார்த்துடலாம். May 13th வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, காயின்பேஸ் வந்து S&P 500 அப்படின்ற ஃபண்டில் வந்து இன்க்ளூட் பண்ணது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கவர் பேங்க்கை ரிமூவ் பண்ணிட்டு காயின்பேஸ் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. இது ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட் காயின்பேஸ்க்கு. ஏன்னா வந்து ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஒரு S&P 500 மாதிரி ஒரு டாப் 500 கம்பெனிஸ் உள்ள வரது வந்து ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி கிரிப்டோ வந்து எல்லாருமே வந்து அதை வந்து ஒரு கேடி பொருளாக தான் பார்த்தாங்க. பட் ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வந்து டாப் 500 ஃபண்ட்ஸ்குள்ள உள்ள வரது ஒரு பெரிய விஷயம் தான். அன்னைக்கு இது அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயின்பேஸோட ஃபண்ட்ஸ் வந்து 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காயின்பேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து வின் பண்ணதுக்கப்புறம் அதோட ஷேர்ஸ் ரொம்ப அதிகமாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து அடி வாங்கிடுச்சு இந்த டாரிஃப் நியூஸ்லாம் வந்ததுக்கப்புறம். பட் இப்போ வந்து திரும்ப வந்து இந்த S&P 500 வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஷேர்ஸ் வந்து ஒரே நாளில் 24% ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்ன நடக்குதுன்னா, காயின்பேஸ் வந்து துபாய் பேஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் டெரிபிட் அப்படின்ற கம்பெனி வந்து அக்வயர் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து $2.9 பில்லியன் வந்து வாங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காயின்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்ல பெரிய எக்ஸ்சேஞ்ச். கிரிப்டோ அப்படின்னு சொன்னாலே வந்து முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து காயின்பேஸ்ல தான் வாங்குவாங்க. ஏன்னா அதில் வந்து நாட் ஜஸ்ட் பிட்காயின், ஏகப்பட்ட கிரிப்டோ டோக்கன்ஸ், கிரிப்டோ காயின்ஸ்லாம் வந்து அதில் வந்து அவைலபிளாக இருக்கு. என்ன புது டோக்கன் வந்தாலுமே ரொம்ப சீக்கிரமாகவே காயின்பேஸ்ல கொண்டு வந்துருவாங்க. நம்ம இப்போ இந்த பேட் நியூஸ் பார்த்துடலாம். இதே வாரம் தான் பார்த்தீங்கன்னா வந்து Thursday அன்னைக்கு காயின்பேஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு மேஜர் சைபர் அட்டாக் நடந்திருக்கதா சொன்னாங்க. யூஸ்வலாக சைபர் அட்டாக் நம்ம எல்லாமே வந்து சிஸ்டம் அட்டாக் வந்து எடுப்பாங்க நினைப்போம். பட் யூஸ்வலாக 4 டைப் ஆஃப் அட்டாக் இருக்கு. ப்ராடா பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக். அது என்னன்னா வந்து தே வில் நாட் அட்டாக் த சிஸ்டம். அதாவது சிஸ்டமோட யாரெல்லாம் கனெக்டாக இருக்காங்களோ அந்த பீப்பிளை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது வந்து இப்போ நான் வந்து யூசர்னா என்கிட்ட வந்து என்னை ஏமாற்றி இந்த சிஸ்டம் வந்து ஆக்சஸ் வாங்குவாங்க. என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து எனக்கே தெரியாமல் அவங்க எடுத்து வாங்கிப்பாங்க. அது வந்து சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மால்வேர் அட்டாக். அதாவது ஒரு மால்வேர் மெலிஷியஸ் கோடை வந்து எப்படியாவது இன்சர்ட் பண்ணிடுவாங்க நம்ம இதில். தேர்ட் வந்து கோட் இன்ஜெக்ஷன் அட்டாக். அதுவும் டெக்னிக்கலாக நடக்கிறது. கடைசி பார்த்தீங்கன்னா வந்து டிடாஸ் அட்டாக். அதாவது அந்த சிஸ்டமே வந்து வேலை செய்யாமல் தடுப்பாங்க. பட் இந்த வாட்டி காயின்பேஸ் என்ன நடந்திருக்குன்னா வந்து சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் தான் முக்கால்வாசி நடந்ததாக சொல்லப்படுது. காயின்பேஸ் முக்கால்வாசி வந்து யூஎஸ்ல தான் இருக்கிற எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலுமே அதுக்கு சப்போர்ட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் தான் இருக்கு. ஸோ இந்தியாவில் தான் உங்களை எல்லாமே பார்த்துருப்பீங்க. நிறைய சப்போர்ட் டீம்ஸ்லாம் இந்தியாவில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்க சப்போர்ட் டீமில் வந்து எப்படியோ வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து பிரைட் பண்ணி, அதாவது லஞ்சம் கொடுத்து இல்லைனா வந்து ஒரு ஆசைவாதத்தை காமிச்சு அவங்கள வந்து பிரைட் பண்ணி அந்த சப்போர்ட் டீமில் வேலை செய்கிறவங்க மூலமாக இந்த காயின்பேஸில் இருக்கிற பிரைவேட் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த காயின்பேஸில் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, அதாவது கிரிப்டோ வாங்குற அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட நேம், அட்ரஸ், இமெயில், ஃபோன் நம்பர், அது இல்லாமல் வந்து அவங்க SSN சொல்லுவாங்க யூஎஸ்ல, சோஷியல் செக்யூரிட்டியோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸ். அப்புறமேட்டு அதே மாதிரி கவர்மெண்ட் ஐடி, அதாவது வந்து யூஸ்வலாக வந்து டிரைவர்ஸ் லைசன்ஸ் வந்து இங்கே கொடுப்போம் ஆக்சுவலாக எக்ஸ்சேஞ்சில் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அந்த டிரைவர்ஸ் லைசன்ஸோட இமேஜையும் வந்து அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ காயின்பேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து less than 1% ஆஃப் கிரிப்டோ ஹோல்டர்ஸ் தான் வந்து அவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பிரைம் அக்கௌண்ட்ஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் அக்கௌண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுன்றாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா வந்து இப்போ நான் கூட காயின்பேஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸ்லி என்னோட இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு லீக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவங்க ஹேக் பண்ணாங்கன்னா ஈஸியாக இப்போ என்கிட்ட ரீச் அவுட் பண்ணுவாங்க. அந்த அட்டாக்கர்ஸ் வந்து அந்த ஹேக்கிங் குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட டேரக்டாக ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்னோட நேம் இருக்குது, இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. என்னோட கவர்மெண்ட் ஐடி கார்டு காப்பி அவங்ககிட்ட இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து ஒரு மெலிஷியஸ் ஆக்டராக அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட கிரிப்டோ ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரி எவ்வளோ பேர்லாம் யாரெல்லாம் காயின்பேஸில் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரோட இன்ஃபர்மேஷனையும் வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து less than 1% சொன்னாலுமே யாரோட அக்கௌண்ட் லீக் ஆகுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, இந்த ஹேக்கிங் குரூப் வந்து எப்படி இந்த ஸ்டீல் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் பாருங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தே வில் கால் மீ, அதாவது வந்து எனக்கு கால் பண்ணி தே வில் சேல், நாங்கள் வந்து காயின்பேஸ் வந்து கால் பண்ணுறோம், உங்கள் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட நேம் இல்லை டேட் ஆஃப் பர்த் வச்சு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. தேர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, சின்ஸ் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணாதனால நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டை ரிகவர் பண்ண ஹெல்ப் பண்ணுறோம், உங்களோட காயின்பேஸ் வந்து ஒரு கஸ்டோடியல் செல்ஃப் கஸ்டோடியல் வேலட் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செட்டப் பண்ணுறதுக்கு அவங்களே சீட் ஃபேஸ் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க கொடுக்குற சீட் ஃபேஸை வந்து மூவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீட் ஃபேஸை யூஸ் பண்ணி இந்த கிரிப்டோ வந்து மூவ் பண்ணிடுவாங்க அந்த வேலெட்க்கு. பட் அந்த சீட் ஃபேஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ ஈஸியாக வந்து உங்களோட ஃபுல் கிரிப்டோ வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஹேக்கிங் குரூப் வந்து ஸ்டீல் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சு டேரெக்டாக வந்து கிரிப்டோ ஹோல்டர்ஸை வந்து ரீச் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ எனிவே வந்து நம்ம எப்பயுமே வந்து we should not reveal our personal information to anyone that is calling us or emailing us. தெரியாதவங்க யாராவது வந்து நம்ம கிட்ட வந்து கிரிப்டோ பற்றி ஏதாவது கேட்குறாங்க, இல்லை இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்கன்னா we should never reveal that information to them. இந்த அட்டாக் பண்ண குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து காயின்பேஸ்க்கு வந்து ரீச் அவுட் பண்ணி $20 million வந்து அவங்க வந்து ரேன்சம் கேட்குறாங்க. ரேன்சம்னா வந்து ஒரு வெகுமான மாதிரி உங்களை இன்ஃபர்மேஷனாக நாங்கள் வந்து வெளியே விடாமல் இருக்கணும்னா $20 million வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் பிரையன் ஆம்ஸ்ட்ராங் காயின்பேஸோட CEO வந்து ரொம்ப ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி நடந்தால் வந்து they will give the money அந்த ஹேக்கிங் குரூப்க்கு.
பட் பிரையன் ஆம்ஸ்ட்ராங் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் $20 million. இன்ஸ்டெட் என்ன பண்ணிருக்காரு, $20 million ஒரு ரிவார்ட் ஃபண்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. அதாவது வந்து பவுண்டி ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பவுண்டி ப்ரோக்ராம் யூஸ்வலாக பக்ஸ்க்கு சொல்லுவாங்க, சைபர் அட்டாக் சொல்லுவாங்க. பட் இவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த சைபர் அட்டாக் பண்ண அந்த பீப்புளை வந்து யாராவது வந்து எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம $20 million கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இட்ஸ் அ போல்ட் மூவ். ஏன்னா வந்து இந்த ஹேக்கிங் குரூப்புக்கு வந்து அவங்க அடி பண்ணியாமல் they are trying to bring the actual bad people out of the system. இது நடக்குமான்னு தெரியல, பட் இது நல்ல டைரக்ஷன். $20 million ரிவார்ட் ஃபண்ட் கொடுக்குறது. ஸோ உங்களுக்கு கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காயின்பேஸ் இருக்காங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வந்து இந்த மாதிரி ஹேக்கிங் ஸ்கேமில் ஈடுபட்டிருக்காங்கன்னா நீங்கள் அதை வந்து காயின்பேஸ்க்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா மேபி யூ வில் ஆல்சோ கெட் தட் மணி. பட் அட்லீஸ்ட் தே ஆர் பீங் வெரி ஓப்பன் அபவுட். அதே மாதிரி வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த ஹேக்கிங் குரூப்பை வந்து. காயின்பேஸ் என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து $400 million வந்து இந்த அட்டாக்னால அவங்களுக்கு வந்து செலவாகணும் அவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் மட்டுமே ஸ்டீல் ஆனாலுமே எந்தெந்த கிரிப்டோ ஹோல்டர்லாம் இந்த ஸ்கேம் மூலமாக வந்து அவங்களோட மணியை லூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும். அது இல்லாமல் வந்து பர்சனல் டேட்டா வந்து ஸ்டீல் ஆச்சுன்னா தே ஹாவ் டு ஆக்சுவலி செட்டில் த மணி டு தெம். ஏன்னா வந்து யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா SEC நிறைய வந்து பர்சனல் பிரைவசி லாஸ் இருக்கு. ஸோ கஸ்டமரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் பண்ணியிருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக வந்து தே ஹாவ் டு கிவ் சம் மணி பேக் டு த கிரிப்டோ ஹோல்டர்ஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக $400 million அவங்களுக்கு வந்து செலவாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் காயின்பேஸோட ஷேர்ஸ் வந்து 6% ட்ராப் ஆயிடுச்சு. இந்த வாரம் நான் சொன்னேன் 24% இன்க்ரீஸ் ஆச்சு டியூஸ்டே. பட் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா 6% ட்ராப் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே வந்து திரும்ப வந்து மேலே வந்திருக்கு. ஸோ காயின்பேஸ் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இதுல இருந்து இந்த ரெண்டு விஷயத்துல நம்ம என்ன வந்து லேர்ன் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னா காயின்பேஸ் இஸ் பிகமிங் மேஜர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். ஏன்னா ஆல்ரெடி வந்து காயின்பேஸ் தான் வந்து இந்த பிட்காயின் ETF இருக்கிற எல்லா ஹோல்டிங் கம்பெனிஸ்க்குமே வந்து அவங்க தான் வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சாக இருக்காங்க. பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் அவங்க தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த S&P 500 வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா வந்து S&P 500 வந்து மோஸ்ட் ஆஃப் தி 401k ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மக்களுக்கே தெரியாமல் they will be start investing into Coinbase stocks. Coinbase stocks இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக பிட்காயின் அண்ட் மற்ற கிரிப்டோட ப்ரைஸும் அதிகமாகும். ஸோ அதனால Coinbase வந்து கண்டிப்பாக பயங்கரமாக க்ரோ ஆக போகுது. இந்த பேட் நியூஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நான் ரொம்ப நாளாக சொல்லியிருக்கிற விஷயம், டோன்ட் கீப் யுவர் கிரிப்டோ இன் யோர் எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் ஒரு பிட்காயின் வாங்குறீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் கண்டிப்பாக வைக்காதீங்க. ஒரு ஹாட் வேலட் இல்லை கோல்ட் வேலட். ஹாட் வேலட் வந்து செகண்டரி, பட் கண்டிப்பாக கோல்ட் வேலட் ஒன்று வாங்கி அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கோல்ட் வேலட்ல இருந்தால் நோ ஒன் கேன் அட்டாக் யுவர் பிட்காயின் ஆர் கிரிப்டோ. அதே மாதிரி யாராவது அன்னோன் பர்சன் வந்து உங்களுக்கு வந்து சீட் ஃபேஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த சீட் ஃபேஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா யூ ஆர் கிவிங் யுவர் கிரிப்டோ டு சம்மன் எல்ஸ். நீங்கள் தான் உங்களோட சீட் ஃபேஸ் வந்து டிசைட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு கோல்ட் வேலட் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு ஹாட் வேலட் வாங்கினாலும் சரி, அந்த வேலட் நீங்கள் செட்டப் பண்ணும்போது நீங்கள் தான் வந்து அந்த சீட் ஃபேஸ் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் பர்சன் கொடுக்குற சீட் ஃபேஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் உங்கள் லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் ஃபோன்லாம் வந்து ரொம்ப நல்லாவே வந்து சேஃப்கார்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் கிரிப்டோ இன்வெஸ்டராக இருக்கீங்க இல்லை பிட்காயின் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா ஆல்வேஸ் கீப் அ ப்ராப்பர் லேப்டாப் வித் குட் செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன். ஏன்னா நிறைய பேர் வந்து கிரிப்டோ அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்டேட் ஃபண்டடாக கூட நடக்குது. நிறைய கண்ட்ரிஸ் சொல்ல விரும்பல, நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஸ்டேட் ஃபண்டடாகவே வந்து they are trying to attack பிட்காயின் அண்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் கிரிப்டோ ஹோல்டர்ஸ். ஸோ நம்ம கிரிப்டோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லை பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணோம்னா we have to be very careful. எக்ஸ்சேஞ்சில் கண்டிப்பாக நம்ம வைக்கக்கூடாது. பிட்காயின் லாங் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு ஹாட் வேலட் இல்லைனா வந்து கோல்ட் வேலட்க்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் இந்த ஒரு காயின்பேஸ் நியூஸ் வச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.